வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியலில் வடிவுக்கரசி கதாபாத்திரத்தில் கயல் பெரியம்மாவா கலக்கிட்டு வரவங்க தான் சுமங்கலி. இவங்களோட சொந்த ஊர் ஆந்திரா. தெலுங்கு மொழியை பூர்வீகமாக கொண்ட இவங்களோட உடன் பிறந்தவங்க 5 பேர். இவங்களில் 4 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. சில காரணங்களால் இவங்க திருமணம் செஞ்சுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சுமங்கலி தன்னோட 10வது வயதுலேருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க முதல் முறையாக தெலுங்கில் தான் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இவங்க தெலுங்கில் 10வது வயதிலே அறிமுகமானதுக்கு காரணம் இவங்களோட உறவினர்கள் பலருமே சினிமாவில் நடிகை இருந்திருக்காங்க. குறிப்பாக பிரபல நடிகை ஜெயசுதா சுமங்கலி அவங்களோட அம்மாவோட அண்ணன் மகள் தான். நடிகை ஜெயசுதா, விஜய் நிர்மலான்னு பல நடிகைகள் சுமங்கலி அவங்களோட உறவினர்களாக இருந்திருக்காங்க. அதனாலேயே குழந்தையிலேருந்து இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போகிறது ரெகுலராக இருந்திருக்கு. அப்படி தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்புமே முதன் முறையாக கிடைச்சிது. இதே சமயத்தில் தமிழ்லேயுமே இவங்க பல திரைப்படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு திரைப்படத்தில் நாகேஷ் அவங்களோட மகளாக நடிச்சிருப்பாங்க சுமங்கலி. சிவாஜி அவர்களோட நடிப்பில் வெளியான தியாகம் திரைப்படத்தில் நாகேஷ் அவங்களோட மகளாக தான் இவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள், சின்ன முள் பெரிய முள்னு சில திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் படிப்பு மேலே கவனம் செலுத்தி இவங்க நடிக்கிறதுலேருந்து விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான் கிரேசி மோகன் நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்புக்கு. இந்த நாடக ட்ரூப்பில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரேசி மோகன் எங்களோட ஒரு குடும்பமாக தான் இருப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல கிரேசி மோகன் மாதிரி யாருமே இல்லை. கிரேசி மோகன் நாடகத்தில் நான் என்ன கதாபாத்திரத்தில் நடித்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிரேசி மோகன் நாடகத்தில் நான் ஜானகி கதாபாத்திரத்தில் தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமங்கலி. ஜானகி கதாபாத்திரம் கிரேசி மோகன் நாடகம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் லீட் ரோலில் வருவாங்க. அந்த ஜானகியே சுமங்கலி தான். இதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிது. அதை ரொம்பவும் சிறப்பாக தான் இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. தன்னோட கெரியர் ஆரம்பத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து கிரேசி மோகன் நாடகத்தில் ஒரு காமெடி நடிகையாக ஜானகி கதாபாத்திரத்தில் கலக்கி இப்போது கயல் சீரியலில் ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சிறப்பாக நடிக்கிறாங்க. இருந்தாலுமே நாடக மேடைகளில் நடிக்கிறதுனா எனக்கு ரொம்பவும் ஆர்வம் இருக்குதுன்னு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க சுமங்கலி. எதிர்காலத்தில் நான் சீரியல்லாம் நடிக்கிறது நிறுத்தினாலுமே நாடகத்தில் நிச்சயமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமங்கலி. அவங்க எங்கே போனாலும் தன்னோட சிறப்பான நடிப்பை எப்போவுமே வெளிப்படுத்த வருவாங்க. மேலும் பல சீரியல் நாடகங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் பெயரும் புகழும் அடைய டிபிகே டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.